லாஸ்ட் வீடியோல என்கேப் ரேட்டிங் என்னன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல பம்பர் டு பம்பர் டிராஃபிக் பிளஸ் இந்த பார்க்கிங் ஸ்லாட்ல இது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 360 டிகிரி கேமரா பிளஸ் அந்த பார்க்கிங் சென்சார். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ இந்த 360 டிகிரி கேமராவை ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான இதுல நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ இது கண்டிப்பா நமக்கு தேவையா, இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கேப் ஃபீச்சர்ஸ் 60 செகண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 360 டிகிரி கேமரா பிளஸ் இந்த பார்க்கிங் சென்சார் இது ரெண்டுமே ஒரு செம காம்போ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல கண்டிப்பா நான் சொல்றேன் ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப சின்ன சின்ன கேப்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்துல எல்லாமே நமக்கு வந்து இந்த ஒரு கேமரா வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த சைட்ல ரேடாஸ் வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சைட்ல இருக்கக்கூடிய கார் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல நம்ம கார் கிட்ட இருக்குங்கிறத பீப் மூலியமா நமக்கு சொல்லும் போது நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டியரிங் வந்து மூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா நம்ம இடிக்காத மாதிரி நம்மளால போக முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கிங் இடத்துல ரொம்ப ரொம்ப இது நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம். செக்யூரிட்டி வந்துட்டு வரலாமா எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்களே தனியா ஓனா உங்க காரை வந்து ப்ராப்பரா உங்களால நிறுத்த முடியும். நாலா பக்கமும் பார்த்து எந்த ஒரு ஸ்கிராச் இல்லாம உங்களால நிறுத்த முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் டிராஃபிக்ல பெஸ்ட். ஸோ இது வந்து இருக்கிற மாதிரியான காசை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா இது நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா போடுங்க. ஏன்னா அதுக்குள்ள இப்படி அந்த ப்ராசஸர் வந்து அந்த கேமராவோட கேப்பபிலிட்டிஸ் வந்து தாங்கணும். ஸோ அந்த மாதிரி போடுங்க, கண்டிப்பா வந்து பர்த்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட இந்த மினி சீரிஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மினி சீரிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 22-25 வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து காரை எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான காரை வந்து உங்களுக்கான கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.